ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நவம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களானது மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். 12ஆம் தேதிக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னா, நவம்பர் 11 அன்னைக்கே கடகராசியில் உச்சம் பெற்ற குரு பகவான் வக்ரகதியை ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே நிகழத்தான் போகுது. அதில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது, ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அந்த பாதிப்புகளுக்கு என்ன வழிபாடுகள் செய்யலாம், பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் வருடத்தினுடைய 11வது மாதமான நவம்பர் மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குது. இந்த கிரக மாற்றங்களானது ராசி மன்றத்தில் 3ஆவதாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க போகுது. அதாவது இந்த டைம் உங்களுக்கு நிறைய சாதகமான பலன்கள் கிடைக்குங்க. நவம்பர் 16ஆம் தேதி வரைக்குமே சூரியன் உங்களுடைய ராசியில் 5வது வீட்டில் பலவீனமான நிலையில் தான் இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் சூரியன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தர முடியாமல் போகலாம். ஆனால் 16ஆம் தேதி வரைக்கும் தான். 16ஆம் தேதிக்கு அப்புறமா சூரிய பகவானுடைய பயிற்சி இருக்குது. ஸோ இந்த சூரியன் உங்களுடைய 6வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா சூரியன்கிட்ட இருந்து நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை தாராளமாகவே எதிர்பார்க்கலாம். சூரிய பகவானுடைய பயிற்சியை தொடர்ந்து செவ்வாயினுடைய பயிற்சியானது ஏற்பட போகுது. செவ்வாய் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர். இப்போது அவர் தன்னுடைய சொந்த வீட்லேயே பயிற்சி ஆகியிருக்காரு. அதாவது விருச்சிக ராசியில் பயிற்சியாகி இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை தர விரும்புகிறாரு. ஸோ அவர் மூலிமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா புதனுடைய பயிற்சி இந்த நவம்பர் 23ஆம் தேதி வரைக்குமே புதன் உங்களுக்கு 6வது வீட்டில் தான் இருப்பார். அதுக்கப்புறமா தான் 5வது வீட்டுக்கு மாறுறாரு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தினுடைய பெரும் பகுதியில் புதன் பகவான் உங்களுக்கு இருக்க போகிறாரு. ஸோ புதன் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை தான் தர இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு தரத்துக்கு காத்துட்ருக்கார் அப்படின்னே சொல்லணும். நிறைய நல்ல மாற்றங்களுக்காக நீங்கள் தயாராகிக்கோங்க. சொல்லப்போனால் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தாராளமாக இந்த நவம்பரில் செய்யலாம். மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. நிறைய ஆதரவு கொடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தொழிலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நீங்கள் டாப்புக்கு வரலாம். ஸோ இந்த காலகட்டங்களில் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்க, வேறு ஏதாவது காம்படிஷனில் கலந்துக்கக்கூடியவங்க, இங்கே யாருமா அதாவது எந்த தயக்கமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் நீங்கள் கலந்துக்கோங்க. ஏன்னா புதனாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும் எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமாக தான் இருக்காங்க. இவங்களை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவினுடைய வக்ர பயிற்சியும் இருக்குது. ஸோ குரு பகவான் உச்சத்தில் இருந்து வக்ர வீட்டுக்கு மாறினாலுமே கூட இந்த மாதம் குருவும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க இருக்காரு. நவம்பர் 2ஆம் தேதி வரைக்குமே சுக்கிரனுடைய பயிற்சி கன்னிராசியில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பலவீனமான நிலையில் தான் அவர் இருந்துகிட்டு இருக்கார். ஆனால் நவம்பர் 2ஆம் தேதிக்கு அப்புறமாவே அவர் பலவீனமான நிலையிலேருந்து மாறிட்டார். ஸோ இப்போது நவம்பர் 26 வரைக்குமே சுக்கிரன் உங்களுடைய சொந்த ராசியில் 5வது வீட்டில் பயிற்சி ஆகியிருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு ரொம்ப நல்ல நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகங்கள்லேயே குருவுக்கு அடுத்து ஒரு சுபகிரகம் அப்படின்னா அது சுக்கிரனை தான் சொல்லுவாங்க. சுக்கிர பகவான் நிறைய நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவார். கலை, செல்வம், செழிப்பு எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஸோ அவர் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கும் பொழுது நிறைய செல்வாக்கு கொடுப்பாரு. கலைகளில் நீங்கள் சிறந்து விளங்கலாம். கலைத்துறையை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் எல்லாருமே ஒரு டாப் லெவலுக்கு வருவீங்க. இவ்வளோ நாளாக உங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காம இருந்திருக்கலாம். வாய்ப்புகள் கூட பறிபோயிருக்கலாம். ஆனால் இனி அப்படிலாம் இல்லை. உங்களை தேடி நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வாய்ப்புகளை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நிலையை கொடுக்கும். வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுலேயும் குறிப்பாக இந்த நவம்பர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்ததாக இந்த சுக்கிரனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சி தான். ஏன்னா சனி பயிற்சி தான் இந்த நவம்பருடைய லாஸ்ட்டில் நடக்க போகுது. சனி நவம்பர் 28ஆம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. ஸோ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுப்பார்.
ஒரு சில நேரங்கள்ல வேலையெல்லாம் கொஞ்சம் மெதுவா நடக்கிற மாரி இருக்கும். கொஞ்சம் தடைகளோடு நடக்கிற மாரி இருக்கும். அதாவது சனி பகவான் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள வந்து கொடுக்க மாட்டாரு. உங்களுக்கு என்னதான் வந்து ஒரு வேலை வந்து மெதுவா நடக்குது, இல்ல தடைகளுக்கு அப்புறம் நடக்குது அப்படின்னா கூட, அது நடந்துடும். அந்த வேலை வந்து நின்னு போயிடாது. ஸோ முழுமையா வந்து கண்டிப்பா அது ஸ்டாப் ஆகாது. ஏதாவது ஒரு கஷ்டத்துக்கு அப்புறமா, ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா அது வந்து நடந்து தான் ஆகப்போகுது. சனிக்கிட்ட இருந்து நீங்க சராசரியா ஒரு சில விஷயங்கள எதிர்பார்க்கலாம். ரொம்பவும் சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்காதீங்க. சனி பகவான் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு நன்மைகள வந்து கொடுப்பாரு. சனியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான். ராகு வந்து இந்த நவம்பர் மாதம் முழுக்க மிதுன ராசி நேயர்களுக்கு 9வது வீட்டில் வந்து இருக்கிறாரு. ஸோ 9வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நவம்பர் 24ஆம் தேதி வரைக்குமே ராகு குருவினுடைய தாக்கத்தில் தான் இருப்பார். ஸோ ராகு குருவினுடைய தாக்கத்தில் இருக்கிறதுனால ராகு பகவானும் உங்களுக்கு ஒரு கலவையான முடிவுகளை தான் கொடுப்பாரு. நிறைய நல்ல விஷயங்களை வந்து அவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அதே சமயம் 3வது வீட்டில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறார். என்னதான் ராகு பகவான் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தர மாதிரி இருந்தாலுமே கூட கேது வந்து உங்களுக்கு நல்லது தாங்க செய்யறதுக்கு காத்துட்ருக்காரு. ஸோ கேதுவனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர் வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தை போல் சாதகமான மாதம் வேறு எதுவும் இருக்கவே முடியாது. இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது புதுசாக வேறு ஒரு வேலையில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். என்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படியோ அது எல்லாமே செய்யுங்க. நீங்கள் எதெல்லாம் வந்து இந்த டைமில் செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த நவம்பர் மாதத்தை நீங்கள் நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ ரொம்ப சாதகமான ஒரு மாதம் அப்படின்னு தான் இந்த மாதத்தை வந்து சொல்லணும். நீங்கள் நல்ல முடிவுகளை மட்டும்தான் பெற போகிறீங்க. சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வரதான் செய்யும். ஸோ எந்த பிரச்சனையும் எந்த தடைகளும் இல்லாமல் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஏற்பட்டாலுமே கூட அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிங்க. 4 பேர் நல்லது செய்யறதுக்கு இருந்தாங்கன்னா 4 பேர் வந்து கெட்டது செய்யறதுக்கு இருப்பாங்க. ஸோ அவங்கள நினச்சி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. உங்களுக்குன்னு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய உதவியோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போங்க. தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத கருத்துக்களுக்கும் உங்களுடைய மனசுலையும் சரி, உங்களுடைய எண்ணத்துலேயும் சரி நீங்கள் இடம் கொடுத்துக்காதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் போல் ஒரு சாதகமான மாதம் உங்களுக்கு இருக்கவே முடியாது. இந்த 2025ஆம் ஆண்டினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய இந்த நவம்பர் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நவம்பரை தொடர்ந்து இனி வரக்கூடிய மாதங்களும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா எல்லா கிரகநிலைகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான நிலையில் தான் வந்து மாறிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு நினப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் செய்யவே முடியாது. அதுக்கும் முக்கியமான காரணம் என்னென்னா கிரகநிலைகள் தான். ஸோ யார் என்ன செய்கிறவங்க, யாருக்கு என்ன நடக்குதோ இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் பார்த்திங்கன்னா கிரகநிலைகள் தான். இந்த கிரகநிலைகள் எப்படி இருக்குது, உங்களுடைய ராசி என்ன, நட்சத்திரம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கும் பொழுது தான் அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஒருவேளை சுய ஜாதகமே இல்லாதவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற சந்தேகம் இருக்கும். அப்படி ஒருவேளை உங்ககிட்ட சுய ஜாதகம் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. நம்மளுடைய வீடியோட ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர், பிறந்த நேரம், இடம் இதை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே போதும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் நடந்துக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றதாக இருக்கும். ஏன் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு ஒரு சிலது இருக்கும். அதை நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது தான் உங்களுக்கு அதில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஈஸியாக வந்து முன்னேற்ற பாதைக்கு வந்து போயிருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களால வந்து மேலே வரவே முடியாது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற விஷயங்களை அவங்க செய்யலை அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த தவறுகளை பண்ணாதீங்க. இனி உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கோங்க. நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம்.
இந்த பதிவுல நெறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்கள மிதுன ராசி நேயர்களாகிய நீங்க தெளிவா பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவானது பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது பதிவுல இது மட்டும் இல்லாம, இந்த நவம்பர் மாதத்த நீங்க எளிமையா கடந்து வரதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றத சொல்லப் போறோம். ஸோ இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில செய்யக்கூடிய பரிகாரம் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து நீங்களும் அந்த பரிகாரத்த இந்த மாதத்துல செய்துக்கோங்க. ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும். பரிகாரமா மிதுன ராசிக்காரங்க இந்த நவம்பர் மாதத்துல சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நீங்க எழுந்திருக்க பாருங்க. இந்த நேரம் எல்லாருக்கும் தெரியும். பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்திருச்சு நீங்கள் பிரபஞ்சத்திட்ட நிறைய வேண்டுதல்களை வைங்க. உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் தீரும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு மாதம் மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நீங்களே பார்க்கலாம். பிறகு சூரியனை நமஸ்காரம் செய்துட்டு உங்களுடைய எளிமையான பிரார்த்தனையை நிறைவு செய்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.